இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தினம் ஒரு சடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான ரேமா வார்த்தை என்னவென்றால், யோவான் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசப்பா சொல்லுகிறார், உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். தேவ பிள்ளைகளே, நீங்க அழுது புலம்பிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை நீங்க அழுகிறத பார்த்து உலகம் சந்தோஷப்படுதா? உங்களுடைய சொந்த பந்தங்கள் சந்தோஷப்படுறாங்களா? அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை குறித்தான அவதூறாய் பேசிக்கொண்டு சந்தோஷப்படுகிறார்களா? கவலைப்படாதீர்கள். இந்த செய்தி பார்க்கிற உங்களுக்கானதான் இந்த வார்த்தையை ஆண்டு கொடுக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்கிறார். ஏனென்றால் தானியேல் 2:21 சொல்கிறது, அவர் காலங்களில் சமயங்களில் மாற்றுகிற தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போய்விட்டு. இன்றைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல தீர்க்கதரிசனமா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நீங்க அழுகிறதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை ஏளனமா பேசுறாங்களா, துன்பப்படுத்துறாங்களா, உலகம் சந்தோஷப்படுதா, உங்களை அழுகை பார்த்து கவலைப்படாதீங்க. இந்த செய்தி பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் நிந்தை மாறும், உன் அவமானம் மாறும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாறுவதாகும். The name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உங்க சூழ்நிலை எல்லாம் ஏசப்பா மாற்ற போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடிக்கொள்ளும். தகப்பனே, இந்த செய்தி பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, மெய்யாகவே மெய்யாக நான் சொல்லுகிறேன், இதோ நீங்க அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்க துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. எசப்பா, உடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க. இதை பார்த்து சொந்த பந்தங்களோ, வேலை செய்கிற இடமோ, அக்கம் பக்கத்தாரோ சந்தோஷப்படுறாங்கப்பா. ஆனாலும் உங்கள் பிள்ளைகளை அழுகிற கண்ணீரை நீ காண்கிற தேவன், ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன். இன்றைக்கும் இது யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருடைய கண்ணீரும் காண்கிற தேவனப்பா. உடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். உடைய பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் எல்லாம் மாறட்டும். ஏசாயா 60:20 சொன்னது போல உடைய துக்க நாட்கள் முடிந்து போட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.